அண்மை செய்தி. ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய சோஹா, அகஸ்டின் ஜார்ஜ் மஷி அமர்வில் தொடங்கி நடைபெற்றது. அப்பொழுது முதலில் அமலாக்கத்துறை நேற்றைய தினமே செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தனது வாதத்தை முடித்த நிலையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை வாதமானது நடைபெற்றது. அப்பொழுது ஜாமீன் கேட்பதற்கென்று சில முக்கிய வழிமுறைகள் இருப்பதாக வாதத்தை தொடங்கியது அமலாக்கத்துறை. அப்பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்றவற்றில் தனது பங்கு எதுவும் இல்லை எனவும், அதில் பல்வேறு தகவல்கள், அதாவது சில ஆவணங்கள் சேர்க்கப்பட்டும் இருந்தது நீக்கப்பட்டும் இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை மீது தெரிவித்திருக்கிறது. அதற்கு முதலில் பதில் அளியுங்கள் என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் வேறு வாதங்கள் முன்வைக்க முற்பட்ட பொழுது முதலில் இதற்கான, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துவிட்டு பின்னர் உங்கள் தரப்பு வாதங்களை முன்வையுங்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டதில் தனது பங்களிப்பு எதுவும் இல்லை எனவும், இந்த பென்டிரைவ் அனைத்துமே தமிழ்நாடு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. அந்த பென்டிரைவ் அதில் ஆவணங்கள் சேர்க்கப்பட்டதாகவோ அல்லது ஏற்கனவே இருந்தது நீக்கப்பட்டதாகவோ கூறுவது மிகவும் தவறானது எனவும், பென்டிரைவ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் இருந்துதான் பெறப்பட்டதால் அதில் தாங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் செய்யவில்லை என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை அமலாக்கத்துறை கைப்பற்றிய டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதில் இடம்பெற்று இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துங்கள் என மீண்டும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். எங்களது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்காமலேயே இருப்பதாகவும் அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் நாங்கள் கேட்பது மிகவும் சாதாரண கேள்வி, அதற்கு தங்களிடம் பதில் இல்லாமல் சுற்றி வளைக்காமல் நேரடியான பதிலை சொல்லுங்கள் எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆதாரங்கள் பற்றி கடந்த 15 நிமிடங்களாக தாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சிப்பதாகவும், ஆனால் தற்பொழுது வரை அதற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காமல் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் பரிசோதனை ஆவணங்கள் எங்கே இருக்கிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதனை மேலும் அமலாக்கத்துறை சார்பில் தொடர்ந்து பதிலளிக்காமல் இருந்ததை அடுத்து இன்று பதில் தெரியவில்லை என்றால் பதிலை தெரிந்து கொண்டு நாளை கூறுங்கள் என நீதிபதிகள் அமலாக்கத்துறையிடம் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த கேள்விகளுக்கு நாளை பதிலளிப்பதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர்.